ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் வல்லமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இருள் வந்தபோது துணிவாய் நின்று எகிப்தின் பாதையில் நடந்து மரியாளையும் இயேசுவையும் காத்து அன்பின் அர்த்தத்தை காட்டினார் புனிதவளர். குடும்பங்களுக்கு முன்மாதிரியாய் உழைப்பின் மதிப்பை கற்றுத்தந்து நீதியின் வழியை நமக்கு காட்டி நம்பிக்கையில் வாழ கற்றுத்தந்தவர் நம் புனிதர். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் புனித சூசையப்பர் கன்னிமரியாளின் கணவர் என்னும் மாபெரும் பெருவிழாவினை கொண்டாடுகின்றோம். கடவுள் அவரை ஒரு பெரிய பொறுப்புக்காக தேர்ந்தெடுத்து புனித கன்னிமரியாளின் கணவராக, குழந்தை இயேசுவின் பாதுகாவலராக அவரை நியமித்தார். அவர் நீதியிலும் விசுவாசத்திலும் சிறந்து தாழ்மையும் எளிமையும் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கடவுளின் சித்தத்திற்கு முழுமையாக கீழ்ப்படிந்தவர். வான தூதரின் வார்த்தையை நம்பிக்கையுடன் ஏற்று அன்னை மரியாளையும் இயேசுவையும் அன்புடன் காத்தார். தச்சராக உழைத்து குடும்பத்தை வாழ வைத்து அவரது உழைப்பின் நேர்மையும் அர்ப்பணிப்பையும் காட்டி அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அவரது வாழ்க்கை கடவுளின் முன் உயர்ந்ததாக இருந்தது. ஒரு நல்ல கணவராகவும் அன்பு தந்தையாகவும் குடும்ப வாழ்க்கையின் முன்மாதிரியாகவும் திகழ்ந்து நம்பிக்கையிலும் நீதியிலும் வளர கற்றுத்தந்து அன்பு பொறுமையும் எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டினார். கடவுளின் திட்டத்தை எளிமையாக ஏற்று அவரின் வாழ்க்கை நமக்கு ஒரு சிறந்த பாடமாக உள்ளது. இன்று நாமும் புனித சூசையப்பரை போல வாழ முயலுவோம். கடவுளின் வார்த்தையை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ளும் நம் குடும்பங்கள் அன்பில் காக்க முயல்வோம். நீதியிலும் விசுவாசத்திலும் வளர முயல்வோம். இணைவோம் இறைவழியில் இறையாசிர் பெற்றிட நம் புனிதரின் பரிந்துரையோடு இப்புனித நிகழ்வாம் கல்வாரி பலியில். ஆமென். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வேப்பங்குளம் பகுதியின் பாதுகாவலர் புனித சூசையப்பருடைய பெருவிழாவை பங்கு திருவையாக இணைந்து நாம் கொண்டாட ஒரே குடும்பமாய் கூடி வந்திருக்கின்றோம். இந்த நாளிலே இந்த திருப்பலியிலே நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் சிறப்பாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் நம்முடைய குடும்பங்களுக்கு நிரம்ப கிடைக்கவும், சூசையப்பருடைய பாதுகாவல் பரிந்துரை நம் குடும்பங்களுக்கு நிரம்ப கிடைக்கவும் நம்பிக்கையோடு இத்திருப்பலியிலே பங்கெடுத்து மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே இத்திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தவும் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்ல வந்திருப்பவர் நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய வாடியூர் பங்கு தந்தை அருள் தந்தை லியோ அவர்கள். இப்பொழுது குத்துவிளக்கின் முதல் திரியை ஏற்றி ஒளியாம் ஆண்டவருடைய அருளை ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத் தருகின்றார். கரங்களை தட்டி ஒளியாம் இரண்டாம் திரியை ஏற்ற வேப்பங்குளம் திருமதி சகாயம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மூன்றாம் திரியினை ஏற்ற நம்முடைய தன்னூத்து ஊர் நாட்டாமை திருவாளர் அந்தோணி வியாகப்பன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நான்காம் திரியினை ஏற்ற வெள்ளாளங்குளம் இறைமக்களின் சார்பாக உபதேசியார் திருவாளர் ராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இத்திருப்பலியானது
எம் சூசைமுத்து முன்னாள் உபதேசியார் வேப்பங்குளம் இவருடைய ஆன்ம இலைப்பாறுதலுக்காகவும், மரிய செல்லம்மாள் இவருடைய ஆன்ம இலைப்பாறுதலுக்காகவும், இவர்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருடைய உடல் உள்ள நன்மைக்காகவும், இன்னும் ஏ ராஜேந்திரன் ராசாத்தி கோத்தகிரி ஊட்டியை சார்ந்த இவர்களுடைய குடும்ப நலனிற்காகவும் இறை ஆசீர் பெறும்படியாகவும், இன்னும் சேர்ந்தமரம் சகோதரர் ரவிண்டோ அவர்களுக்கு இறைவன் செய்தவரும் எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், அவர் நினைத்த காரியங்கள் எல்லாம் அனுகூலமாகும்படியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு இணைந்து நாமும் நம்பிக்கையோடு இப்பெருவிழா திருப்பலியிலே நம்முடைய வேண்டுதல்களை வைத்து கொண்டாடுவோம். எந்த ஒரு வேண்டுதலோடு இந்த ஆலயத்தை நாடி வந்திருக்கின்றோமோ அந்த வேண்டுதலை இந்த திருப்பலியின் வழியாக சூசையப்பர் வல்லமையோடு பரிந்து பேசி நமக்கு பெற்று தருவார். நம் ஆண்டவர் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய வேண்டுதல்களை வைத்து இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுத்து மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நாம் செய்த பாவ குற்றங்களுக்காக மனவருந்தி மன்னிக்க வேண்டும். எல்லாம் அல்ல இறைவனிடமும் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறைநிகழ்வின் தொடக்கமாகிய இயேசுவை புனித சூசையப்பரின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே. உமது திருச்சபை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் இறைவன் இறைவாக்கினர் நாத்தான் வழியாக தாவீது அரசருக்கு தனது திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். தாவீதின் வம்சம் என்றும் நிலைத்து நிற்கும் என்று ஆண்டவர் வாக்குறுதி அளிக்கிறார். அந்த வாக்குறுதி வழியாக கடவுளின் மீட்பு திட்டம் உலகிற்கு வெளிப்படுகிறது. இவ்வாசகத்தின் மூலம் கடவுள் தமது வார்த்தைக்கு எப்போதும் உண்மையாய் இருப்பதை உணர்த்துகிறார். இப்போது அந்த இறைவார்த்தையை கவனமாக கேட்போம். முதல் வாசகம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 4, 5, 12, 14, 16. அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப் போகிறாயா? உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழி தோன்றலே உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். அவன் தவறு செய்யும் போது மனித இயல்புக்கேற்ப அடித்து மனிதருக்கே உரிய துன்பங்களை தருவேன். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். இது ஆண்டவர் அருளும் அருள்வார். தினம் ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கிலா உள வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. தினம் ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கிலா உள வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன் தெய்வமே. தினம் ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கிலா உள வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. கடுகளவு விசுவாசம் தேவை என்று ஓடி வந்தேன், கரையான கல்மனமும் கரைந்திட காத்திருந்தேன். கடுகளவு விசுவாசம் தேவை என்று ஓடி வந்தேன், கரையான கல்மனமும் கரைந்திட காத்திருந்தேன். இனி இறை வார்த்தை விதையாகி நிறைவாழ்வு பயிராகி குறையில்லா நிறைவாழ்வு விரைவாக தினம் பெறவே கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன் தெய்வமே. தினம் ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கிலா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. பறவைகள் பகிர்வது போல், மரங்கள் கனி தருவது போல், மேகம் மழை பொழிவது போல், நிலவு ஒளி தருவது போல். பறவைகள் பகிர்வது போல், மரங்கள் கனி தருவது போல், மேகம் மழை பொழிவது போல், நிலவு ஒளி தருவது போல். இனி இரக்கத்தால் இறைமகனாய், நீதியாய் பண்பாளனாய், உண்மையாய் வாழ்ந்திடவே, உணர்ந்து வாழ்ந்திடவே கேட்கிறேன், தேடுகிறேன்,
ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கிலா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும். இயேசுவே கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன் தெய்வமே. இரண்டாம் வாசக முன்னுரை. அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுளின் வாக்குறுதி நம்பிக்கை மூலம் கிடைக்கிறது என்பதை புனித பவுல் விளக்குகின்றார். அவர் தந்தை ஆபிரகாம் அவர்களின் விசுவாசத்தை எடுத்துக்காட்டாக முன்வைக்கின்றனர். எவ்வித நம்பிக்கையும் இல்லாத நேரத்திலும் கடவுளை நம்பினர் என்று கூறுகின்றனர். இந்த விசுவாசத்தின் காரணமாக அவர் நீதிமானாக கருதப்பட்டார் என்று அறிவிக்கின்றனர். இந்த வாசகத்தின் மூலம் நாமும் கடவுளின் உறுதியான நம்பிக்கை வைத்து வாழ இவ்வாசகத்திற்கு பக்தியுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம் உரைமை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 13 மற்றும் 16 18 மற்றும் 22. உலகமே அவர்களுக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கே அவருடைய வழிமரபினருக்கோ திருச்சட்டத்தை கடைபிடிப்பதால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர், அதனால்தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருட்செயலால் நம்பிக்கையின் வாக்குறுதி அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழித்தவர்கள் எல்லாருக்கும், திருச்சட்டத்திற்கும் உட்பட்டோருக்கும் மட்டுமல்ல, அவரை போல கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நாம் அனைவருக்கும் தந்தை, ஏனெனில் எண்ணற்ற மக்களிடங்களுக்கு உண்மை நாம் தந்தையிரோம் என்று மறைநூல் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்கள் வாழ்வதும் இல்லாதவரை தம் வார்த்தையால் இருக்க செய்வருமாய கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராக இருப்பர் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடமில்லாதது போல் தோன்றியும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். ஆகவே அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். இது ஆண்டவர் வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் 16, 18 முதல் 21 மேலும் 24 முடிய. மத்தேயு நற்செய்தி முதல் அதிகாரம் 16ஆம் வசனம் 18 முதல் 21 மேலும் 24. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புவுக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல்
மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் என் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு கலந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித சூசையப்பர் திருச்சபையிலே மிகச்சிறந்த ஒரு புனிதர். ஆனால் அவரை பற்றி அதிகமாக விவிலியத்திலே குறிப்பிடப்படவில்லை. குறிப்பிடப்படாத ஒரு மனிதரை பற்றி தான் திருச்சபை அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறது. விவிலியத்திலே வாசிக்கின்ற பொழுது வாய் திறந்து கூட பேசாத ஒரு மனிதர், இறைவனின் திட்டத்தை கூட அன்னை மரியாள் ஆம் என்று சொல்லித்தான் ஆரம்பித்தாள். ஆனால் அந்த இறைவனின் திட்டத்தை வாய் திறக்காமலே புனித சூசையப்பர் ஆரம்பித்தார் என்று சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த சூசையப்பரை பற்றி ஒரே ஒரு கருத்து என்ன அப்படின்னா, சூசையப்பர் நல்லவர், நீதிமான், நேர்மையாளர். நல்லவர், நீதிமான், நேர்மையாளர். இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதைத்தான் பின்பற்ற வேண்டும். நல்லவர்களாக இருக்க வேண்டும், நீதிமானாக இருக்க வேண்டும், நேர்மையாளராக இருக்க வேண்டும். ஏன்னா புனித சூசையப்பரை பற்றி பார்க்கின்ற பொழுது அவருக்கு விலாசம் யார் கொடுத்தது அப்படின்னா மாதா தான் கொடுத்தாங்க. இன்னைக்கு அதனால பார்க்குறோம், புனித யோசேப்பு மரியாவின் கணவர் அப்படி சொல்லுவோம். மரியாவின் கணவர். வழக்கம் ஊர்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்னாறு பொண்டாட்டி அப்படிம்பாங்க இல்லையா, இன்னாறு பொண்டாட்டி அப்படிம்பாங்க. ஆனா சூசையப்பருக்கு என்ன சொல்றாங்க, மாதாவின் கணவர் யோசேப்பு அப்படிதான் சொல்லப்படாது. அதாவது தனக்கு எதுவுமே கிடைக்கணும் அப்படின்னு அவர் விரும்பல, தன்னையே தாழ்த்தி கொள்றது. மிகச்சிறந்த ஒரு தாழ்ச்சி நிறைந்த ஒரு பண்பை அவர் வைத்திருக்கிறார். அந்த சூசையப்பரை பற்றி நாம் சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, அவர் ஏன் நீதிமான் என்று சொல்கின்ற பொழுது விவிலியம் சொல்கிறது, நீதிமான் என்று சொன்னால் சட்டத்தை முழுமையாக கடைபிடிப்பது. அதாவது கடவுள் கொடுத்திருக்கிறார் இல்லையா, சீனாய் மலையிலிருந்து இஸ்ராயல் மக்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளையை இம்மி பிசையாமல் முழுவதுமாக பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் தான் யாரு, நீதிமான் என்று சொல்லப்படுகிறது. புனித சூசையப்பர் அப்படி நடந்தாரா? நடக்கல. ஆனா திருச்சபை என்ன சொல்லுது, பைபிள் என்ன சொல்லுது, அவர் நீதிமான் என்று சொல்லுது இல்லையா. அவர் நடக்கல. எப்படி நடக்கல? தன் மனைவி மரியா கணவனை அறியாமல் திருமணத்துக்கு முன்பு கருவுற்றிருக்கிறாள் என்று சொன்னவுடன் அவர் என்ன செய்திருக்கணும் அப்படின்னா, ஊர்க்காரங்கிட்ட போய் சொல்லியிருக்கணும், எப்பா எனக்கும் என் மனைவிக்கும் எந்தவித உறவும் இல்லை, ஆனா அவ என்ன செஞ்சிருக்கா, கருவுற்றி இருக்கிறாள் சொன்னோம். ஊர்க்காரங்க என்ன செய்வாங்க, அவளை தரதரன்னு இழுத்து கொண்டு போய் ஊர் முச்சந்தில வச்சு என்ன செய்வாங்க, கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும். அப்படி செய்திருக்க வேண்டும். புனித சூசையப்பர் என்ன செஞ்சிருக்கணும் அப்படி. ஏன்னா அவர் யாரு, சட்டத்தை முழுவதுமாக பின்பற்றக்கூடியவர். மோசே சட்டம் என்ன சொல்லுது, யாராவது திருமணத்துக்கு முன்பு கருவுற்றி இருந்தால் அவரை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனா சூசையப்பர் என்ன செய்யல, அதை செய்யவே இல்லை. அவர் நீதிமான் என்று சொல்லப்படுகிறது. ஏன் தெரியுமா, சட்டத்தை மீறிய ஒரு அன்பு, சட்டத்தை மீறிய ஒன்று. அதுதான் இன்னைக்கு திருச்சபைக்கு தேவைப்படுது, அதான் இன்னைக்கு குடும்பத்துக்கு தேவைப்படுது. நான் பெரியவன், நீ பெரியவா, அல்லது நான் படிச்சிருக்கேன், நீ படிக்கல, ஏன்ட பணம் இருக்கு, உன்ட பணம் இல்லை. பல நேரத்தில் இந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குழப்பம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். என்ன அப்படின்னா, ஏதோ தப்பு தான் மேலே போட்டுக்கிட்டார். ஏதோ என்ன செய்யலாம், அவர் நினைச்சிருந்தா மரியா மேல தான் தப்பு, நான் விலகிக்கிட்டதுன்னு சொல்லலாம். ஆனா இவர் என்ன செய்யறாரு, தப்பை தான் மேல போட்டுக்கிட்டு நான் விலகிக்கிட்டேன் அப்படிங்கிறார். அந்த நல்ல எண்ணம் இன்னைக்கு நம்மகிட்ட தேவை இல்லையா. அடுத்தவங்களை கெடுக்கணும், அடுத்தவங்களை எப்படியாவது குடும்பத்தை என்ன செய்யணும், தெருவுக்கு கொண்டு வந்து கேவலப்படுத்திடணும். இதெல்லாம் ஒரு நல்ல கிறிஸ்தவர்களுக்கு அழகல்ல. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்ல தலைவர்களாக இருக்க வேண்டும், நல்ல கணவராக இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக இருக்க வேண்டும். திருச்சபை புனித சூசையப்பரை முன்னிறுத்தி இவர்தான் திரு குடும்பத்தின் பாதுகாவலர் என்று சொல்லப்படுகிறது.
நம்ம பார்க்குறோம் சாமுவேல் புத்தகத்தில் முதல் புத்தகம் 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம், அன்னா என்ற ஒரு பெண்மணியை பற்றி பார்க்குறோம். அன்னா என்ற பெண்மணிக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாதனால என்ன செய்யறா, ஆலயத்தில் உட்கார்ந்து மனம் கசந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கணவர் எல்கானா, அன்பு செய்யக்கூடியவர், அவர் வந்து என்ன செய்யறாரு, அண்ணாவுடைய தோள்பட்டை தொட்டு சொல்றாரு, அண்ணா நீ எதுக்கு பொழுதுனைக்கு அழுதுட்டு இருக்கிறா? நல்ல கணவர் தானே நானு, நல்ல கணவர் தானா இல்லையா? நல்ல கணவர் 10 பிள்ளைகளுக்கு சமம், நீ ஏன் கவலைப்படுத? என் அன்புக்குரியவர்களே, விவிலியத்தில் அருமையான ஒரு வசனம் இது. நல்ல கணவர் நான் 10 பிள்ளைகளுக்கு சமம். இன்னைக்கு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், அல்லது குடும்பம் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், புனித சூசையப்பரை உற்று பார்க்க வேண்டும். அவர் பட்ட கஷ்டங்கள் அதிகம், வேதனைகள் அதிகம், பயந்து ஓடிய காலங்கள் அதிகம். ஆனாலும் கூட முணுமுணுக்காம குடும்பத்தை எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு அவர் தெரிஞ்சிருந்துச்சு. அழைக்கப்பட்டார், கடவுளால் அழைக்கப்பட்டார், நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு திருமணத்தின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் திருக்குடும்பத்தின் தலைவனாக தலைவியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் புனித சூசையப்பரை போல நம்மால் வாழ முடிகிறதா? புனித சூசையப்பரை முன்வைத்து என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? கடவுளுடைய திட்டம் என்ன? இதுக்கு தான் என்ன அழைச்சிருக்கிறாரு. நாம் தைரியமா நடக்கிறதுக்கு வழி. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித சூசையப்பர் தன்னுடைய மனைவிக்கு நல்ல கணவராக இருந்தார், தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல தகப்பனாக இருந்தார் இல்லையா? அப்போ இந்த சூசையப்பருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது என் குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன? என் குடும்பத்திலே நான் உற்று பார்க்கிறேன். பல நேரத்தில் என்ன செய்ய மாட்டோம்னா, குடும்பத்தை பற்றி கவலைப்படாத தலைவர்கள் அதிகம், குடும்பத்தை பற்றி கேர் பண்ணாத இன்னைக்கு தாய்மார்கள் அதிகம். என் அன்புக்குரியவர்களே, குடும்பம்னா என்ன அங்க பார்க்கணும் இல்லையா? காணாம போயிட்டான்னு சொன்ன உடனே, இயேசுநாதர் காணல அப்படின்னு சொன்ன உடனே புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, தேடுறாங்க. நம்ம ஊர்ல அப்படி நடக்குமா? நடக்காது. ஒண்ணு வீட்டுக்காரர் போகணும் அல்லது ஊட்டமா போகணும், 2 பேர்லாம் போய்கிட முடியாது. ஏன் தெரியுமா? உனக்கும் வேலை இல்லை, உன் பிள்ளைக்கும் வேலை இல்லை, அவன் எங்கிட்டாவது கிடப்பான். சூசையப்பர் என்ன செஞ்சாரு, தன் மனைவி மரியாவோடு அமைதியாக சென்றார். முணுமுணுக்கல்ல இல்லையா? அங்க போய் என்ன செய்யல, இயேசுநாதர் அதட்டல. நல்ல காரியம். மாதா கூட என்ன சொன்னாங்க, நானும் உன்னுடைய தகப்பனும் ரொம்ப கவலையோட உன்னை தேடிக்கொண்டிருந்தோமே. சூசையப்பர் வாய் திறந்து கூட பேசல. பேசக்கூடாதுன்னு இல்லை, கடவுளுடைய திருவுளம் என்ன அதுதான் எனக்கு. கடவுளுடைய திருவுளம் என்ன அதை ஏற்று நடத்த வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை அவர் ஏற்று நடத்தி கொண்டிருந்தார். ஒரு சின்ன ஒரு காரியம், நான் பெங்களூர்ல படிச்சுட்டு இருக்கும்போது, தம்பிக்கு தெரியும், பக்கத்துல குளூனி கான்வென்ட் உண்டு. அங்க என்னன்னா நிறைய பிள்ளைகளை வந்து என்ன செய்வாங்க, சின்ன பிள்ளைகளே சேர்க்கணும் அப்படின்னா நிறைய காசு கட்டணும். அப்போ ஒரு தெரிஞ்ச குடும்பம் அங்க என்ன அப்படின்னா, அந்த பிள்ளை வந்து என்ன செய்யறாங்க, பெற்றோர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வராங்க, ஃபாதர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வராங்க. என்ன அப்படின்னா, இந்த பிள்ளை என்ன செய்ய முடியாது, பேசவே மாட்டேக்கு, எப்போ பார்த்தாலும் சேட்டை பண்ணிகிட்டே இருக்கு, எரிஞ்செறிஞ்சு விழுந்துட்டு இருக்கு, நீங்கள் எதாவது அட்வைஸ் சொல்லுங்க ஃபாதர், நீங்கள் எதாவது அட்வைஸ் சொல்லு. அந்த ஃபாதர் அந்த பிள்ளையை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பிள்ளை ஏதோ ரொம்ப ஒரு அட்டாச் மாதிரி ஒட்டிக்கிட்டு பெற்றோர்களை கீழே வச்சுருந்தார். பெற்றோர்களை பார்லர் ரூமில் கீழே உட்காந்துருந்தாங்க. அந்த பிள்ளை சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா, ஃபாதர் ரொம்ப சந்தோஷம், எங்கள் அப்பா வந்தால் என்னை கண்டுக்கிடவே மாட்டார், எங்கள் அம்மா வந்தாலும் என்னை கண்டுக்கிடவே மாட்டாங்க, நான் ஏதோ எங்கள் வீட்டில் என்ன செய்கிறேன், ஒரு தனி தீவில் இருக்க மாதிரி இருக்கேன், நான் ஏதோ ஐலாண்டில் இருக்க மாதிரி இருக்கிறேன், யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க ஃபாதர், யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறோம் ஃபாதர், அவங்க கேட்டதெல்லாம் கொடுக்குறோம். இன்னைக்கு கேட்டது கொடுக்கறதெல்லாம் பெற்றோர் கிடையாது இல்லையா? கேட்டது கொடுக்கறதெல்லாம் பெற்றோர்கள் கிடையாது. எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்குறவங்க தான் பெற்றோர். இன்னைக்கு அன்பை கொடுக்கறதுக்கு பதிலாக செல்லத்தை கொடுத்துருந்தோம் இல்லையா? இன்னைக்கு எவ்வளோ தூரம் கொஞ்சணுமோ அவ்வளோ தூரம் கொஞ்சம். இந்த செல்லமும் கொஞ்சுறதும் குடும்பத்துக்கு ஆகாது. அது ரெண்டும் பியை. ஏன்னா நம்ம கொஞ்சிட்டோம் அப்படின்னா, நம்ம செல்லம் கொடுத்தோம் அப்படின்னா, குழந்தை என்ன செய்யறோம், தவறான வழி நடக்கும். அன்பு செய்யலாம், அன்பு நிச்சயமாக செய்ய வேண்டும். அன்பு வந்து என்ன செய்யாது, விஷம் இருக்காது. செல்லத்திலையும் கொஞ்சத்துலையும் என்ன இருக்கும், கடுமையான விஷம் இருக்கும். என் அன்புக்குரியவர்கள் அதை நினைச்சு பார்க்கணும். முந்தி வந்து பிறந்த நாளுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டோம்னா, முந்தினா பெருசாக கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாட மாட்டோம். என்ன செய்வோம், முந்தி போனால் ஒரு நல்ல வசதியான குடும்பம்னு வச்சுக்கோங்களேன், 2 சாக்லேட் கொடுப்பாங்க, அவ்வளோதான், 2 சாக்லேட் கொடுப்பாங்க. அதுவே வெரி ரேர். இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, கேக் வெட்டி பெருசாக கேக்கு இல்லையா, குடும்பத்தில் 3 பேர் தான் இருப்பாங்க, அதுக்கு 1.5 கிலோ கேக்கு வாங்கியிருந்தாங்க. கேக்கு வெட்டி செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா, ஒரு வீட்டு பிறந்தநாளுக்கு போயிருந்தோம், அந்த கேக் ஊட்டினாங்க. அந்த பிள்ளை என்ன செஞ்சுட்டு, கேக் ஊட்டின தூண அப்பா மூஞ்சில துப்பிட்டு
he enjoys. அவர் சிரிக்கிறார், ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறார். என் பிள்ளை துப்பிட்டுன்னு சொல்லி சிரிக்கிறார் இல்லையா? நம்ம துப்புனா என்ன ஆகும்? நம்ம காலத்து துப்புனா என்ன ஆகும்? அடி விழும். he enjoyed, he laughed. என் பிள்ளை துப்பிட்டு. அதுதான் தப்பு, அதுதான் தப்பு. ஏன்னா குடும்பம் என்பது கட்டுக்கோப்பாக வைக்கக்கூடிய ஒரு இது இல்லையா? குடும்பம் என்பது நீட்டா என்ன செய்யணும்? அடுக்கி வைக்கணும். அடுக்கி வச்சு நம்ம குடும்பத்துக்கு என்று ஒரு ஸ்டாண்டர்டை வந்து உருவாக்கணும். இன்னைக்கு அதை உருவாக்கல. இன்னைக்கு சூசையப்பரா இருக்கக்கூடிய ஆட்களும் கம்மி, மாதாவா இருக்கக்கூடிய ஆட்களும் கம்மி, இயேசுநாதரா இருக்கக்கூடிய ஆட்களும் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப குடும்பம் என்னவாவது? பிரிந்து கிடக்கிறது இல்லையா? பிளவுகள் இருக்கிறது, வேறுபாடுகள் இருக்கிறது, பிணக்குகள் அதிகமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? தனித்தனி தீவாக மாறிவிட்டோம். ஒரு குடும்பத்துல பார்க்கணும்னா 5 ரூம் இருக்கு, 5லையும் டிவி இருக்கு, 5லையும் செல் இருக்கு, 5க்கும் கதவு இருக்கு. சட்டேர்னு அடைச்சா முடிஞ்சு போச்சு. செத்தா நாரணும், நாரலனா பிள்ளை வேற ஏதோ செஞ்சிட்டு இருக்கு போல அழுதா. இன்னைக்கு குடும்பங்கள் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் தாண்டி அதெல்லாம் உடைத்து கொண்டு ஒரு திரு குடும்பமாக மாற வேண்டும் என்றால் ஜெபிக்கணும், ஒன்னா சாப்பிடணும், ஒன்றாக செல்ல வேணும். இன்னைக்கு அது வெரி வெரி ரேர். இன்னைக்கு சூசையப்பருடைய திருவிழாவை கொண்டாடுறோம் அப்படின்னா அதுதான் நமக்கு வாழ்க்கை. சூசையப்பர் என்ன சொல்ல வரார்? திரு குடும்பத்தின் பாதுகாவலர் இல்லையா? இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தினுடைய தலைவர்கள் அப்படி ஒரு திரு குடும்பத்தை வழி நடத்த முடியுமா? 5-6 பிள்ளைகள் இருக்கும்போது பிரச்சனை இல்லை, ஒரு பிள்ளை இருக்கும்போது தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். நாம் நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு பல காரியங்களை என்ன செய்யறோம்? நாம் முன்னின்று நடத்துகின்றோம். ஆனா எதுலையும் வாழ்க்கையில அர்த்தமே இல்லாம ஏனோ தானோ என்று சொல்லி பல நேரத்திலே வந்து பிள்ளைகளை பிள்ளைகளாக வளர்க்கணும். என்ன செய்யக்கூடாது? விரலுக்கு ஏத்தனா வீக்க இருக்கணும் இல்லையா? சின்ன பிள்ளை என்ன செய்யக்கூடாது? ரொம்ப அறிவாளியா பேசப்படாது இல்லையா? சின்ன பிள்ளை என்ன ரொம்ப அறிவாளியா பேசப்படாது. சின்ன பிள்ளை என்ன செய்யக்கூடாது? பெரிய ஆளுக்கு மத்தியில சொல்ல பேசக்கூடாது. அதுக்கேத்தாப்புல தான் இருக்கும் இல்லையா? நாம சிந்திச்சு பார்க்கக்கூடிய காரியம். குடும்பம் ஒரு கோவில், குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். அந்த குடும்பத்திலே நாம் எல்லோரும் உறுப்பினர்கள், நாம் எல்லோருக்கும் பொறுப்பு உண்டு, நாம் எல்லோரும் ஒருவர் மற்றவருக்கு காவலாளிகள். நாம் அனைவரும் இணைந்து ஒரு நல்ல திருக்குடும்பத்தை ஏற்படுத்துவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்துக்கொள்வோம். அன்பான ஆண்டவரே, எங்கள் திருத்தந்தையை ஆசீர்வதித்து அவர் திருச்சபையை ஞானத்துடனும் அன்புடனும் வழிநடத்தவும், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரும் உமது சித்தத்தின்படி மக்களை வழிநடத்த ஞானமும் வலிமையும் அளித்து திருச்சபை விசுவாசத்திலும் ஒற்றுமையிலும் வளர்ந்து உலகிற்கு ஒளியாக இருக்க புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான ஆண்டவரே, வேலை இல்லாமல் துன்பப்படும் அனைவரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கின்றோம். அவர்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளை அளித்து துயரத்திலும் கவலையிலும் இருக்கும் அவர்களுக்கு நம்பிக்கையும் தைரியமும் அளித்து அவர்களின் உழைப்பின் பலனை பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பான ஆண்டவரே, எங்கள் நாட்டை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். நம் நாட்டில் சமாதானமும் ஒற்றுமையும் நிலைத்து நிற்கவும், நாடுகளுக்கு இடையான போர்கள் ஒழியவும், நாட்டு தலைவர்கள் அனைவரும் ஞானத்துடனும் நீதியுடனும் செயல்படவும், எல்லா மக்களும் சகோதர அன்புடன் வாழ்ந்து நாட்டில் அமைதியையும் வளமையையும் நிலைக்க புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறப்பின் தருவாயிலும் பரிசுத்த நிலையிலும் உள்ள ஆத்மாக்களுக்காக மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகள் உம் கருணையையும் சமாதானத்தையும் நம்பிக்கையையும் அருளவும், பரிசுத்த நிலையில் உள்ள ஆத்மாக்கள் உமது இரக்கத்தால் நித்திய இளைப்பாறும், அவர்கள் அனைவரும் உமது முகத்தை காணும் நித்திய மகிழ்ச்சியில் பங்கேற்கவும் என் பாதுகாவலர் புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஆண்டவரே, இன்று திருவிழா திருப்பலியை நிறைவேற்றும் என் அருள் தந்தையர்களையும் அவர்களின் பணி சிறக்கவும் உடல் உள்ள நலனோடு
உம் ஆற்றல் பெற்று இறை மக்களை வழிநடத்தவும். இன்று நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கும் தன்னுத்து மற்றும் வெள்ளாளங்குளம் இறைமக்கள் அனைவரும் இறையாசி பெற்று அருளின் ஒளியில் சான்று பகரும் குடும்பங்களாக விளங்க அருள் தர வேண்டுமென்று புனித சூசேப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பான ஆண்டவரை, பல்வேறு சமூக நோக்கங்களுக்காக மன்றாடுகிறோம். இளைஞர்கள், மது பழக்கத்தில் சிக்கியவர்கள், துன்பத்தால் மனம் தளர்ந்தவர்கள், வன்முறை மற்றும் அநீதியால் பாதிக்கப்பட்டவர்கள், விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இளைஞர்கள் நல்ல பாதையில் நடந்து நல்ல எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளவும், வாழ்க்கை சிரமங்களால் மனம் தளர்ந்து நம்பிக்கை இழந்து இருக்கும் அனைவருக்கும் ஆறுதலும் நம்பிக்கை பெறவும், விபத்துக்களால் காயமடைந்தவர்களுக்காகவும் துன்பப்படும் குடும்பங்களுக்காகவும் இறைவன் ஆறுதலும் குணமளிப்பும் அளிக்க புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். எங்கள் அன்பான ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். புனித சூசையப்பருடைய திருவிழாவிலே உமது பிள்ளைகளாக நாங்கள் சுமந்து வந்திருக்கக்கூடிய எங்களுடைய தேவைகள் மீது நீர் இரக்கம் காட்டியருளும். எங்கள் ஒவ்வொருவரையும் குணமாக்கிறளும். உடைய பிள்ளைகளுடைய மன்றாட்டை கேட்டு நாங்கள் ஒவ்வொருவரும் உமது பாதையில் நடந்து உமது கருவிகளாக வாழ ஆசீர்வாதத்தை தந்திருள்ளோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம், இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம், இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் விளைச்சலை தருகின்றோம். பாலை நிலம் போல் எங்கள் மனதில் வளர்ச்சியை தருகின்றோம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் விளைச்சலை தருகின்றோம். பாலை நிலம் போல் எங்கள் மனதில் வளர்ச்சியை தருகின்றோம். நிறைவாய் கொடுத்தால் நிறைவாய் கிடைக்கும் என்பதை நம்புகிறோம். நிறைவாய் கொடுத்தால் நிறைவாய் கிடைக்கும் என்பதை நம்புகிறோம். அகிலம் படைத்த ஆண்டவரே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். இனியவர்களே, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் புனித சூசையப்பருடைய பெருவிழா திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் உலகத்தில் அனைத்து நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னி மரியாவிடமிருந்து பிறந்த உன் ஒரே திருமகனுக்கு புனித சூசையப்பர் பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் பணிபுரிய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதற்கு மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நேர்மையாளராகிய புனித சூசையப்பரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவியினால் இட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கை முன்மதியும் உள்ள பணியாளரின் அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். ஆகவே வானகணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து
ஒரே குரலில் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவையும் மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை செலவழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இன்றைய நாளில் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களை இக்கல்வாரி பீடத்தின் முன்பாக நம்பிக்கையோடு கூடியிருக்கின்ற உங்களுடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் இப்பெருவிழாவை கொண்டாடுகின்ற வேப்பங்குளம் இறைமக்களையும் சிறப்பு செய்கின்ற தன்னூற்று இறைமக்கள் இன்னுமாக வெள்ளாளங்குளம் இறைமக்களையும் இத்திருப்பலிக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதையும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரணும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான எங்கள் பாதுகாவலரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். எங்களை சோதனைக்கு உட்படுத்தார்,
அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராயின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன். நம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் தந்திருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் புனிதமான ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் நிறைவாக நம்மை ஆசீர்வதிக்க நமது உள்ளத்தை தேடி வருகின்றார். இவர் தருகின்ற இந்த புனிதமான விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுருளும் திருரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக.
மகிழ்ந்திருப்பதாக. ஆண்டவரே, புனித சூசையப்பருடைய பெருவிழாவின் பேரின்பங்களும் அது குடும்பத்தை இப்பீடத்தின் திருவிழாவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லா உமது துணையால் இக்குடும்பங்களை பாதுகாத்திருள்ள மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உன்
அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உம்முடைய திருவுடல் திருரத்தை இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் புலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் அமர்ந்து கொள்வோம்.